வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்வெல்லாம் பாட்டு. ஒரு வாழ்வெல்லாம் பாட்டுல நிறைய பாடல்கள் பார்த்துட்டே வரோம். நம்ம இந்த பாட்டு எப்படி அப்படின்னு சொன்னாக்க, ஒரு கிராமத்து பாட்டாக, ஒரு ஃபோக் சாங் ரேஞ்சுக்கு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். ஒரு தெம்மாங்கு பாட்டு போல ஆரம்பிச்சு அதற்குள்ளார ஒரு கர்நாடக சங்கீதத்தையும் நுழைத்து அப்படியே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலுக்குள்ளாரையும் போந்து ஒரு வயலினை குறைய விடுறது, வயலினை பேச விடுறது, புல்லாங்குழலை பேச விடுறதுங்கிற இந்த ஜாலமான பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு நம்ம நடிகர் மோகன் அவர்கள் நடித்த படம் அது. அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இசை யாரு அப்படின்னு. புல்லாங்குழல் பேசுது, வீணை பேசுது, கிட்டார் பேசுது அப்படின்னா வேற யாரா இருக்கும்? இசைஞானியினுடைய வாத்தியங்கள் தான் அப்படி பேசும். அந்த இசைஞானி இளையராஜாவுடைய இசையில வந்த அந்த பாட்டு தான் நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன். இந்த பாட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டை எழுதியவர் வாலி. மோகன், நளினி இவர்களெல்லாம் நடித்த மகுடி அப்படிங்கிற திரைப்படம் தான் மோகன் நடித்த படம். இது நளினி நடித்த படம். வாலி அவர்களுடைய வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கும். எஸ்பிபியும் ஜானகி அம்மாவும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த பாட்டை அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவாருங்க. அப்படியே அந்த பாட்டை அவர் ஆரம்பிக்கும் போது, நீ பாடினது நீ என்ன நினைக்கிற நீனு அப்படின்னு நளினி கேட்பாங்க. என்ன நீ வெறும் தெம்மாங்கு பாட்டுன்னு தானே நினச்சிட்டு இருக்க, அதை இப்படி பாடு அப்படின்வாங்க. அப்படிலாம் எனக்கு பாட வராதுங்க அப்படின்னு வர எஸ்பிபி. பாடு அப்படின்வாங்க. உடனே அவர் பாடுவார், அது தப்பாக இருக்கும். உடனே ஜானகி அம்மா வாய்ஸ் நளினி திருத்துவாங்க. அதுக்கப்புறம் அவர் பாடுவார், இன்னொரு தடவை சொல்லிக் கொடுங்க அப்படின்வாங்க. அதெல்லாம் என்னால் பாட முடியாது. கபகரிச ரிசத அப்படின்னு ஆரம்பிக்கும். கபகரிச ரிச அப்படின்லாம் வரும். அப்படியே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நளினி பாடுவாங்க, அதாவது ஜானகி அம்மா பாடுவாங்க. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே. செத்தான் நம்ம செத்தோம் அந்த இடத்துல. மெட்டு பார்த்தீங்களா? உள்ளம் பாமாலை பாடுதே. உடனே எஸ்பிபி இந்த பாட்டை தெரிஞ்சிட்டாருல, ஜானகி அம்மா பாடினதை. அதனால அதை தெரிஞ்சுட்டு மோகன் பாடுறாரு, அதாவது எஸ்பிபி பாடுறாரு. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே. வயலின் வரும், ஃப்ளூட் வரும், வீணை வரும். அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிக்கும். வீணையும் அதுவும் பேசிக்கும், அப்படியே ரெண்டும் அப்படியே பேசிக்கும். அதுக்கு அர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா, அதிகாலை நான் பாடும் பூபாலமே, ஆனந்த வார்த்துக்கள் காதில் சொல்லு ஜானகம். உடனே அவரு, நாள்தோறும் நான் பாடும் தேவாரமே, நீங்காமல் நீ வந்து நெஞ்சை அள்ளு, ஆகாயம் பூமி ஆனந்த காட்சி, சந்தோஷம் பொங்க சங்கீதம் சாட்சி. அந்த சங்கீதம் தான் அந்த கதையினுடைய நாயகனையும் நாயகியையும் இணைக்கிற புள்ளி. அந்த அந்த இடத்துல தான் லவ் அவங்களுக்கு ஆரம்பமாகிற இடம். அது சங்கீதம் தான் இணைக்கிது, பாட்டு தான் இணைக்கிது. அதனால வாலி அவர்கள் எழுதுறாரு, அதிகாலை நான் பாடும் பூபாலமே, ஆனந்த வாழ்த்துக்கள் காதில் சொல்லு. அதிகாலையில ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அதனால காதல சொல்லு வாழ்த்துக்களை அப்படின்னு.
உடனே அவர் எஸ்பிபி, நாள்தோறும் நான் பாடும் அவர் தான் டெய்லி பாடிட்டே இருக்காரு. அவர் பாடுறது தெம்மாங்கு பாட்டுன்னு தான் நினைச்சிட்டு பாடிட்டு இருக்கிறாரு, ஏதோ கிராமத்து பாட்டுன்னு பாடிட்டு இருக்கிறாரு இல்லையா. அதனால அவர் சொல்றாரு, நாள்தோறும் நான் பாடும் தேவாரமே, நீங்காமல் நீ வந்து நெஞ்சை அள்ளு. உடனே அவங்க, ஆகாயம் பூமி ஆனந்த காட்சி. எஸ்பிபி, சந்தோஷம் பொங்க சங்கீதம் சாட்சி, திசைகளில் எழும் புது இசையமுதே வா. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவே. ஐயோ, என்ன ராகம்ங்க அது, என்ன மெட்டுங்க அது. இசைஞானி இளையராஜாவுக்கு இணையா ஒரு பய கிடையாது, சான்ஸே இல்லை. இப்படியான லவ் பீட்டை இப்படியான வித்தியாசமான முறையில் நம்ம மனசை கவர்ற அளவுக்கு நம்மளுடைய சோலை டச் பண்ணுறதுக்கு இசைஞானியை தவிர இன்னொருத்தர் இதுவரைக்கும் பிறக்கலை. அதெல்லாம் நமக்கு பெரிய பாக்கியம். அதெல்லாம் திசைகளில் எழும் புது இசையமுதே வா. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புடலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே. ஜானகியம்மா, ஐயோ அம்மா நமஸ்காரம். அடுத்தாப்புல பாருங்க, நீர் கொண்டு போகின்ற கார்மேகமே, தூறல்கள் நீ போட தாகம் தீரும், நதி பாயும் அலையோசை ஸ்ருதியாகவே, நாணல்கள் கரையோரும் ராகம் பாடும். என்னங்கடா அடே. மலர் கூட்டம், ஐயோ ஜானகியம்மா கொஞ்சுவாங்க அந்த இடத்துல. மலர் கூட்டம் ஆடும் மலைச்சாரல் ஓரம். எஸ்பிபி, பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும். என்னங்க வரிகள் பார்த்தீங்களா? நீர் கொண்டு போகின்ற கார்மேகமே, தூறல்கள் நீ போட தாகம் தீரும், நதி பாயும் அலையோசை, அந்த அலையோசை சத்தம் இருக்குல்ல, அதனுடைய சத்தம் வந்து சுருதியாகுமா, நாணல்கள் கரையோரம் அப்படியே ராகம் பாடுமா, ராகங்கள் நாணல்கள்லாம் சேர்ந்து அப்படியே ராகம் பாடுமா, மலர்கூட்டம் ஆடும் மலைச்சாரல் ஓரம், பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும், மலர் கூட்டமாடும் மலைச்சாரல் ஓரம், பனிவாடை காற்று பல்லாண்டு பாடும், செவிகளில் விழும் குரலய சுகமே. எப்படி பாருங்க, செவிகளில் விழும் சுரலய சுகமே வா வா. நீலக்குயிலே உன்னோடு நான் பண்பாடுவேன், நாதப்புணலில் அன்றாடம் நான் நீராடுவேன், இந்நாளிலே சங்கீதமும் சந்தோஷமும் ஒன்றானதே, உள்ளம் பாமாலை பாடுதே. மோகன் சார் அவர்களுக்கு, நளினி அவர்களுக்கு, இந்த மகுடியினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேருக்கும், முக்கியமாக கவிஞர் வாலி ஐயாவுக்கு, எஸ்பிபி சாருக்கு, ஜானகி அம்மாவுக்கு, எல்லாத்துக்கும் மேலே நம்ம தலைவன் இசைக்கடவுள் இசைஞானி இளையராஜாவுக்கு வணக்கம்.